nucleic topicல previous year questions continue பண்ணிக்கலாம். Two radioactive materials X1 and X2 have decay constants pi lambda and lambda respectively. If initially they have the same number of nuclei, then the ratio of the number of nuclei of X1 to that X2 will be 1 by E after a time அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே டூ சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இனிஷியலி சேம் நம்பர் ஆஃப் நியூக்ளியை இருந்திருக்கு. ஆனால் அந்த டிஸ்இன்டிகிரேட்டிவ் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஸ்இன்டிகிரேட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸுக்கு வந்து 5 லாம்டா இருக்கு, செகண்ட் சப்ஸ்டன்ஸுக்கு லாம்டான்னு இருக்கு. இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்னா m is equal to n naught e power minus lambda t இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம x1 இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ n பிளேஸ்ல x1 போட்டுங்க, தட் இஸ் ஈக்குவல் டு n naught into e power minus 5 lambda t போட்டுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு டிஸ்இன்டிகிரேட்டிவ் கான்ஸ்டன்ட் 5 லாம்டா கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா x2 எலிமெண்ட் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டு that is equal to n naught into e power minus lambda t போடுங்க. ஏன்னா செகண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு டிஸ்இன்டிகிரேட்டிவ் கான்ஸ்டன்ட் lambdaன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸுக்குமே n naught வந்து சேமா இருக்கு, இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை சேமா இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 னு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 ம் 2 ம் டிவைட் பண்ணலாம்ப்பா. ஈக்குவேஷன் 1 டிவைட் பை 2 போட்டுக்கலாமா? சரி, இப்போ ஈக்குவேஷன் 1 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, x1 டிவைட் பை x2 is equal to n naught e power minus 5 lambda by t divided by n naught e power minus lambda into t வந்திருக்கு. இந்த n naught கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, இங்க வந்து x1 by x2 எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க, 1 by e இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப x1 by x2 க்கு நம்ம 1 by e அப்படின்னு நம்ம எழுதிடலாமா? சோ 1 by e ன்னு எழுதிட்டீங்கன்னா இந்த e power minus lambda t மேல போச்சுன்னா பிளஸ் ஆயிரும். அப்போ e power minus lambda t நம்ம காமனா எடுத்துட்டோம்னா இங்க என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க, இங்க 5 இருக்கும், இங்க வந்து என்ன வந்திருக்கு, இங்க -1 வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இந்த இது ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ரெசிப்ரோக்கல் எடுத்தா e 1 by e வந்து e ன்னு ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல், இங்க ரெசிப்ரோக்கல் எடுத்தா e பவர் மைனஸ் லாம்டா வந்து பிளஸ் ஆயிரும், லாம்டா t இன்டு 4 ன்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த மாதிரி கிடைச்சிருக்குப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த e பவர் 1 ன்னு இருக்குங்க. ஓகேங்களா, பேஸ் வந்து ரெண்டு பக்கமும் சேமா இருக்குனால பவர் ஈக்குவேட் பண்ணிக்கிங்க. அப்ப லாம்டா t இன்டு 4 லாம்டா இன்டு t ஈக்குவல் டு 1 ன்னு வந்திருக்கு இல்லையா? சோ t இஸ் ஈக்குவல் என்னப்பா வந்திருக்கு, 1 by 4 லாம்டா அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குப்பா. சோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. Two radioactive substances A and B have decay constants 5 lambda and lambda respectively at t equal to 0. They have the same number of nuclei. The ratio of the number of nuclei of A to those of B will be 1 by E whole square after time கேட்டிருக்காங்க. போன சம் அப்படியே தான் சொல்லியிருக்காங்க. போன சம்ல வந்து 1 by E ன்னு சொல்லியிருந்தாங்க ரேஷியோ, இப்போ 1 by E ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் N1 ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, n naught into e power minus 5 lambda t போடுங்க. செகண்ட் ஒன்னுக்கு n2 is equal to n naught into e power minus lambda t. ஏன்னா இந்த டிஸ்இன்டிகிரேட்டிவ் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் 5 lambda, செகண்ட் சப்ஸ்டன்ஸ் lambda இருக்கு. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது, n1 by n2 is equal to, அப்படியே டைரக்டா இந்த n naught கேன்சல் பண்ணி எழுதிருங்க. அப்ப e power minus 5 lambda t divided by e power minus lambda t ன்னு இருக்கும். இந்த e power minus lambda t மேல கொண்டு போயிட்டோம்னா என்ன வருது, e power minus lambda t காமன் எடுத்துக்கோம்னா 5 minus 1 ன்னு வந்துருது. கரெக்ட்டுங்களா? இங்க வந்து n1 by n2 தான் 1 by e whole square கொடுத்திருக்காங்க. அப்போ 1 by e whole square எடுத்துங்க. இத ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. அப்ப e square is equal to, ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டீங்கன்னா e power lambda t into 4 ன்னு வந்துருது. இப்போ பேஸ் சேம் இருக்கு, பவர் ஈக்குவேட் பண்ணிக்கீங்க. அப்ப 2 is equal to 4 lambda t ன்னு வந்துருச்சா? இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணா 2 வந்திருக்கு. அப்ப 2 into lambda t is equal to 1, so that t is equal to என்ன வருது, 1 by 2 lambda அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. So that இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாமா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In a radioactive decay process, the negatively charged emitted beta particles are dash ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பீட்டா பார்ட்டிகல் எமிட்டட்ன்றது என்ன வரும் சொல்லுங்கப்பா, பீட்டா மைனஸ் டிகே சொல்லுவோம். இந்த பீட்டா மைனஸ் டிகேன்றது என்ன சொல்லுங்க, ஆக்சுவலா வந்து ஒரு நியூட்ரான் இன்சைட் தி நியூக்ளியஸ் வந்து ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரானா ஸ்பிளிட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இந்த ஸ்பிளிட் ஆயிட்டு இந்த எலக்ட்ரான் வந்து வெளியே வந்துடும். அப்ப நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டான் எலக்ட்ரானா ஸ்பிளிட் ஆகி அந்த எலக்ட்ரான் வெளியே வர இல்லைங்களா, இந்த எலக்ட்ரான் தான் நம்ம என்ன சொல்றோம், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பீட்டா பார்ட்டிகல், பீட்டா மைனஸ் டிகேன்னு சொல்றோம். அப்படின்னா வந்து எலக்ட்ரான் நியூக்ளியஸ் உள்ள இருந்து எலக்ட்ரான் வெளியே வரணும், அதுதான் வந்து பீட்டா மைனஸ் டிகேன்னு சொல்றோம். அப்படின்னா எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும் பாருங்க, தி எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் தி டிகே
of neutron inside the nucleus. இதுதான் கரெக்டான ஆன்சர் எடுத்துக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் பா. அடுத்த क्वेश्चन பாருங்க. In a radioactive materials, the activity at time T1 is R1 and at a later time T2 it is R2. If the decay constant of the material is lambda, then அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா T1 டைம்ல ஆக்டிவிட்டி வந்து எவ்வளவு வந்திருக்கு? R1 வந்திருக்கு. T2 டைம்ல ஆக்டிவிட்டி எவ்வளவு வந்திருக்கு? ஆக்டிவிட்டி வந்து எவ்வளவு வந்திருக்கு? R2 வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ ஆக்டிவிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஆக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு R0 into e power minus lambda t ன்னு தெரியும். அப்ப T1 டைம்ல ஆக்டிவிட்டி எவ்வளவு இருக்கு? R1. So R1 is equal to R0 into e power minus lambda T1 போட்டுங்க. அடுத்து T2 டைம்ல எவ்வளவு இருக்கு ஆக்டிவிட்டி? R2. R2 is equal to நம்ம என்ன பண்ணலாம்? R0 into e power minus lambda T2 அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? ஓகேப்பா. இப்போ இந்த ஈக்குவேஷன் இது 1, இந்த ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் டிவைட் பண்ணுப்பா. 1 divided by 2 அப்படி டிவைட் பண்ணா என்ன வருது பாருங்க. R1 by R2 is equal to R0 e power minus lambda T1 divided by என்ன பண்ணலாம்? R0 e power minus lambda T2 இப்படின்னு போட்டுக்கலாமா? இப்போ எதை கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்க நம்ம? இப்போ வந்து நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம்? இப்போ இந்த R0 கேன்சல் பண்ணிரலாமா? கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்ன வரும் சொல்லுங்கப்பா? இத கேன்சல் பண்ணி சொல்லுங்க. கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த இப்போ R0 கேன்சல் பண்ணிட்டோமா? சோ R1 by R2 is equal to இந்த e power minus lambda T1 by minus lambda T2 இருக்கு இல்லையா? இத மேல கொண்டு போயிரும். அப்ப e power நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இங்க வந்து இந்த மைனஸ் லாம்டாவை காமனா எடுத்துக்கலாம். மைனஸ் லாம்டாவை காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன வருது? T1 minus T2 வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இத ரெசிப்ரோக்கல் எடுத்துங்கப்பா. இப்போ இது ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா அப்படியே கூட எழுதலாம். அப்படியே எழுதிட்டீங்கன்னா R1 equal to இந்த R2 இந்த பக்கம் போயிருமா? R1 equal to R2 into e power minus lambda into T1 minus T2 ன்னு இருக்கு. சோ அப்ப என்ன ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க. அப்ப வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? இந்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. இந்த क्वेश्चन என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன்ல இருக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டியூட்ரானும் ட்ரிட்டியமும் கம்பைன் ஆயிட்டு என்ன இருக்கு? ஈலியமா ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்டா? இந்த ரியாக்ஷன் டியூட்ரான் பிளஸ் ட்ரிட்டியம் gives helium plus neutron. If the binding energy of deuterium, tritium and helium are respectively A, B, C. இது பாருங்க நல்லா பாருங்க. பைண்டிங் எனர்ஜி சொல்லியிருக்காங்க. பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னு சொல்லல. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. Then the energy released in the reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைண்டிங் எனர்ஜி நியூட்ரானுக்கு இருக்காது. ஏன்னா ஒரே ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. நிறைய பார்ட்டிகிள் இருந்தா தான் 2 பார்ட்டிகிள் அப்படி இருந்தா தான் பைண்டிங் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? அப்ப வந்து டியூட்ரியம்க்கு வந்து எவ்வளவு இருக்கு? A இருக்கு. ட்ரிட்டியம்க்கு எவ்வளவு இருக்கு? ட்ரிட்டியம்க்கு வந்து B ன்னு இருக்கு. Cக்கு ஹீலியம்க்கு எவ்வளவு இருக்கு? ஹீலியம்க்கு வந்து C ன்னு இருக்கு. சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா பைண்டிங் எனர்ஜி என்ன பண்ணனும்? ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. அப்ப பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி வந்து ஹீலியம்க்கு. ஹீலியம் எவ்வளவு சொல்லிட்டாங்க? C ன்னு சொல்லிட்டாங்க. மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. இனிஷியல் எது? டியூட்ரியம்க்கும் ட்ரிட்டியம்க்கும் எடுத்துக்கணும். டியூட்ரியம்க்கு எவ்வளவு? A, ட்ரிட்டியம்க்கு B. அப்போ A plus B அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்படின்னு போட்டீங்கன்னா எந்த ஆன்சர் வருது பாருங்க. C minus A minus B. அதாவது இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிரும். சோ இவ்வளவு பைண்டிங் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கும். அப்படி நம்ம எடுத்துக்கலாங்களா? சரி. அடுத்த क्वेश्चन போயிரலாம் பாருங்க. The half-life of radium is about 1600 years. If 100 gram of radium existing now, 25 gram will remain unchanged after அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இனிஷியல் 100 கிராம் இருக்கு. ஆஃப்டர் வாட் டைம் 25 கிராம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து நம்ம ஈஸியா எப்படி சால்வ் பண்ணலாம்? இது 100 கிராமா இருக்கிறது 50 கிராம் டிகே ஆகிறதுக்கு டைம் எவ்வளோ? அந்த ரேடியம் டிகே ஆகிறதுக்கு அது வந்து ஒரு ஆஃப் லைஃப். அடுத்து 50 கிராம்ல இருந்து அதில் இதுல பாதி வரதுக்கு எவ்வளோ? 25 கிராம் வரதுக்கு இதுக்கு ஒரு ஆஃப் லைஃப். அப்போ மொத்தம் எத்தனை ஆஃப் லைஃப் எடுத்திருக்கு? 2 ஆஃப் லைஃப் எடுத்திருக்கு. அப்படின்னா டைம் வந்து மொத்தம் 2 ஆஃப் லைஃப் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? சரி. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் இன்டு டைம் என்ன ஒரு ஆஃப் லைஃப் பீரியட் போட்டுக்கணும். n வந்து 2 ஆஃப் லைஃப் இன்டு டைம் ஆஃப் லைஃப் எவ்வளோ? 1600 இருக்கு. ஸோ 2 into 1600 என்ன போறது? 3200 அப்படின்னு கிடைச்சிருக்கா இயர்ஸ். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A sample of radioactive element has a mass of 10 gram at an instant of t equal to 0. The approximate mass of this element in this sample after 2 mean lives அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 மீன் லைஃப்ஸ்னா மீன் லைஃப்க்கும் ஆஃப் லைஃப்க்கும் நமக்கு ரிலேஷன் தெரியும். என்ன ரிலேஷன் தெரியும்? அதாவது மீன் லைஃப் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் லைஃப் டிவைட் பை 0.693 தெரியும்.
டினாமினேட்டர் கம்மியா இருக்கிறதுனால நியூமரேட்டர் அதிகமா இருக்கும். அப்போ மீன் லைஃப் வந்து எவ்வளவு சொல்லுங்க, மோர் தென் ஆஃப் லைஃப் வருது. அப்புறம்னா ஆஃப்டர் 2 மீன் லைஃப் தானே சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 2 மீன் லைஃப்னா கிரேட்டர் தென் என்ன வரணும், கிரேட்டர் தென் 2 டைம்ஸ் ஆஃப் ஆஃப் லைஃப்னு வரணும். அப்ப இனிஷியலா எவ்வளவு 10 கிராம் இருக்கு, 10 கிராம் இருக்கா, அப்ப இனிஷியலா 10 கிராம் இருக்குன்னா ஒரு ஆஃப் லைஃப் கழிச்சு எவ்வளவு இருக்கும், ஒரு ஆஃப் லைஃப் கழிச்சு 5 கிராம் இருந்திருக்கணும். அடுத்து இன்னொரு ஆஃப் லைஃப் கழிச்சு எவ்வளவு இருந்திருக்கணும், இன்னொரு ஆஃப் லைஃப் கழிச்சு எவ்வளவு இருக்கணும், 2.5 கிராம் இருந்திருக்கணும். கரெக்டுங்களா? அப்ப ஆன்சர் வந்து என்ன வரணும், நமக்கு டைம் வந்து மோர் தென் 2 ஆஃப் லைஃப் தானே. அப்ப மோர் தென் 2 ஆஃப் லைஃப் போனா 2.5 கிராம் விட இன்னும் கம்மியா வந்துடும். அப்படின்னா இருக்கிற ஆப்ஷன்ல 2.5 விட கம்மியா இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ தானே இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் ஏ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒரு சில டைம்ல வந்து 2.5 விட 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப எப்படி பண்ணணும்னா கரெக்டா தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்ப கரெக்டா சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிளா m is equal to m naught into e power minus lambda t இப்படி இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா? இப்ப t equal to என்ன சொல்லுங்க, 2 மீன் லைஃப் அப்படின்றது தெரியுது. 2 மீன் லைஃப் தெரியுது. அடுத்து மீன் லைஃப்க்கு என்ன ஃபார்முலா, 1 by lambda தெரியும் இல்லையா. அப்படின்னா டைம் பிளேஸ்ல எவ்வளவு பண்ணணும், டைம் t equal to 2 into மீன் லைஃப்னா மீன் லைஃப் பிளேஸ்ல 1 by lambda போட்டுங்க. அப்ப m is equal to m naught into e power minus lambda into 2 by lambda இப்படின்னு போட்டுக்கீங்க. இப்ப lambda lambda கேன்சல் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப m is equal to m naught எவ்வளவு 10 கிராம் கொடுத்திருக்காங்களா, இந்த e power minus 2 தானே இருக்கு, அது டினாமினேட்டர்ல e power 2 வந்துரும். e வேல்யூ எவ்வளவு 2.732 approximately. கரெக்ட்டுங்களா? அப்ப m is equal to 10 divided by 2.732 whole power 2 அப்படின்னு போட்டுக்கீங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு இது சால்வ் பண்ணணும்னா 10 divided by approximately 2.732 வந்து between 8 and 9 அப்படி தானே வரும். 7 and 9 அந்த மாதிரி வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? 7 and 9 வந்துருந்துச்சுன்னா அப்போ 1 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கும். சரிங்களா? நமக்கு 1 பாயிண்ட் சம்திங்ல 2-3 ஆப்ஷன் கொடுத்திருந்தா அப்போ எக்ஸாக்டா தான் சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்க டைரக்டாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஆஃப்டர் 2 ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் 2.5 கிராம் வரும். ஆனா 2 மீன் லைஃப் பண்றது 2 ஆஃப் லைஃப் விட அதிகமா இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால 2.5 விட கம்மியா தான் இருக்கணும் ஆன்சர் அப்படின்னு எடுத்துட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த பாக்ஸ்ல போட்டுருக்கீங்க, இதுதான் கரெக்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் கரெக்டா நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. A nuclear reaction given by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நியூக்ளியர் ரியாக்ஷன் பாருங்க. இங்க வந்து நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸ்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் Z இருக்கு, மாஸ் நம்பர் E இருக்கு. இது என்ன இருக்கு, நியூ நியூக்ளியஸா மாறி இருக்கு. நியூ நியூக்ளியஸ் மாஸ் நம்பர் மாறல. ஆல்பா டிகே நடந்தா மாஸ் நம்பர் மாறும். இங்க ஆல்பா டிகே நடக்கலன்னு வச்சுக்கணும். அடுத்து அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1. ஒரு அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆனாவே அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு, இது ஆல்பா டிகே இருக்கலாம் இல்லைன்னா பீட்டா டிகே இருக்கலாம். ஆனா இங்க தான் ஆல்பா டிகே வரல இல்லையா, மாஸ் நம்பர் மாறல, அட்டாமிக் நம்பர் மட்டும் மாறினால பீட்டா டிகே எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாருங்க ஒரு எலக்ட்ரான் எமிட் பண்ணிருக்கு அப்படின்னா பீட்டா மைனஸ் டிகே அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இந்த இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா பீட்டா மைனஸ் டிகே அப்படின்னு நம்ம டைரக்ட் ஆன்சர் எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஓகேப்பா, அப்போ பீட்டா மைனஸ் டிகே அப்படின்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். எலக்ட்ரான் வெளியே வந்துச்சுன்னா பீட்டா மைனஸ் டிகே, இதே பாசிட்ரான் வெளியே வந்துச்சுன்னா பீட்டா பிளஸ் டிகேன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A sample of radioactive element containing 4 into 10 power 16 active nuclei. Half life of element is 10 days. Then number of decayed nuclei after 3 days அப்படின்னு 30 days கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு வந்து என்ன ஃபார்முலா தெரியும்னா number of nucleus at t equal to 0 divided by number of undecayed nucleus equal to 2 power number of half life தெரியும். இங்க வந்து டைம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 30 days சொல்லியிருக்காங்க. half life எவ்வளவு 10 days சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, டைம் டிவைட் பை ஆஃப் லைஃப். அப்போ 30 டிவைட் பை 10 போட்டோம்னா எத்தனை ஆஃப் லைஃபா, 3 ஆஃப் லைஃப் ஆயிருக்கு. அப்போ n0 by n is equal to 2 power 3 போட்டோம்னா 2 power 3 எவ்வளவு 8 அப்படின்னா n is equal என்ன வந்திருக்கு, n0 divided by 8 வருது. ஸோ அன்டிகேட் நியூக்ளியஸ் n0 by 8 வந்திருக்கு. ஆனா நம்பர் ஆஃப் நியூக்ளியர் டிகேட் தானே கேட்டிருக்காங்க, எவ்வளவு டிகே கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் நியூக்ளியர் டிகேட் n dash equal to இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியர் மைனஸ் ஃபைனலா எத்தனை நியூக்ளியர் அன்டிகேட்டா இருக்கோ அது போட்டுக்கங்க. அப்போ n0 minus n divided by 8 போடுங்க. ஏன்னா அன்டிகேட் வந்து n0 by 8 இருக்கு. இது எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க, 8 minus n0 divided by 8 வந்து 7 n0 by 8 வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? So 7 into n0 வந்து எத்தனை பார்ட்டிக்கு கொடுத்திருக்காங்க, 4 into 10 power 16. So 4 into 10 power 16 போட்டுக்கலாமா, டிவைட் பை என்ன பண்ணலாம் 8 போட்டுங்க. இந்த 4 8 கேன்சல் பண்ணா 2 வருது, 2 7 கேன்சல் பண்ணா 3.5 வருது. சரி, 10 power plus 16. So ஆன்சர் வந்து 3.5 into 10 power 16 பார்ட்டிகல்ஸ் வந்து டிகே ஆயிருச்சு. அப்படின்னா 3.5 into 10 power 16 பார்ட்டிகல் டிகே ஆயிருக்கு. 0.5 into 10 power 16 பார்ட்டிகல் தான் அன்டிகேட்டா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. A deuteron is bombarded on oxygen.
நியூக்ளியஸ் தென் ஆல்பா பார்ட்டிகல் இஸ் எமிட்டட் தி ப்ராடக்ட் நியூக்ளியஸ் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு டியூட்ரானை வந்து நம்ம பம்பார்ட் பண்ண வைக்கணும். டியூட்ரானுக்கு என்ன அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் என்ன வரும் 2 வரும். அப்போ ஆக்சிஜன் 1816 இருக்கு, அதோட நம்ம என்ன பண்றோம் டியூட்ரானை பம்பார்ட் பண்றோம். அப்போ ஹைட்ரஜன் 1 2 அப்படின்னு வந்துருதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து என்ன இருக்குன்னா ஆல்பா பார்ட்டிகல் எமிட் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆல்பா பார்ட்டிகல் எமிட் பண்ணிருக்குன்னா அப்போ ஈலியம் 24 அப்படின்னு வந்துருது. அப்படின்னா இங்க ரிசல்டிங் நியூக்ளியஸ் இருக்கும், அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இனிஷியலா வந்து அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 1 + 8 எவ்வளோப்பா, 1 + 8 9. ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்கு இல்லையா, அப்போ 9ல 2 போனா இங்க 7 வந்திருக்கும். அடுத்து மாஸ் நம்பர் எவ்வளோ, இங்க 2 ஒரு 16 18 இங்க ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால இங்க என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க 14 வந்திருக்கணும். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, அப்படின்னா வந்து நீங்க நல்லா புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ 62 கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கும் பாருங்க, நைட்ரஜன் 714. ஏன்னா 714 இருக்கிறது நைட்ரஜன், அப்படின்னா நைட்ரஜன் 714. அட்டாமிக் நம்பர் 7 இருக்கணும், மாஸ் நம்பர் 14 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகே, இது என்ன பண்ணியிருக்கோம், நியூட்ரானை பம்பார்ட் பண்றோம், ரிசல்டிங் ஆல்பா பார்ட்டிகல் எமிட் ஆயிருக்கு. அதான் நியூட்ரான் பிளஸ் ஆக்சிஜன், இங்க ஆல்பா பார்ட்டிகல் வந்திருக்கு. அப்போ ரிமைனிங் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் போடும்போது நமக்கு 7 and 14 வந்ததுனால அது நியூட்ரான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which rays contain positively charged particle அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஆல்பா ரேல என்னென்ன இருக்கும், 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும். பீட்டா ரேஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஜெனரலா பீட்டா ரேஸ்னு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பீட்டா மைனஸ் இருக்கலாம், பீட்டா பிளஸ் இருக்கலாம். பீட்டா மைனஸா பீட்டா பிளஸ் சொல்லலைன்னா அது பீட்டா மைனஸ் தான் எடுத்துக்கணும். அப்ப இங்க -1 0 இருக்கும். அப்ப பீட்டா ரேக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கலாம். ஆல்பா ரேக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான், நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, புரோட்டான் மட்டும் சார்ஜ், அது பாசிட்டிவ்னு வந்துருது. ஓகேங்களா. அப்போ வந்து அடுத்து காமா ரேவும் எக்ஸ்ரே வந்து பார்ட்டிகல் கிடையாது, அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், இது சார்ஜ்லெஸ். அதனால வந்து which ray contains positively charged அப்படின்னும் போது நம்ம ஆல்பா ரேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகேப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. xn, ஆல்பா லித்தியம் 37 then x will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து எப்படி கொடுத்துருக்கணும்னா சும்மா ஒரு ஐஃபன் மாதிரி இப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் என் ஆல்பா அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ன்ற இது ஒரு நியூக்ளியஸ். இங்க என்ன பண்றோம்னா நைட்ரஜனோட பம்பார்ட் பண்றோம், சாரி நைட்ரஜன் இல்ல, நியூட்ரானோட பம்பார்ட் பண்றோம். நியூட்ரானோட பம்பார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆல்பா பார்ட்டிகிளை ரிலீஸ் பண்ணியிருக்கு, அடுத்து லித்தியம் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா எக்ஸ் என்ற ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அதுக்கு அட்டாமிக் நம்பர் Z, மாஸ் நம்பர் A எடுத்துக்கிட்டு அதை நியூட்ரானோட பம்பார்ட் பண்றோம் 0 1 அப்படின்னு போட்டாச்சு. கிவ்ஸ் என்ன வந்திருக்குன்னா இந்த ஆல்பா பார்ட்டிகிள் ஈலியம் எமிட் பண்ணியிருக்கு, அடுத்து லித்தியம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதாவது டாட்டர் நியூக்ளியஸ் வந்து லித்தியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ லித்தியம் அப்படின்னு போட்டுக்கலாமா. இங்க 3 லித்தியம் என்ன 3 7 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து இங்க 0 தானே இருக்கு மாஸ் நம்பர் இங்க நியூட்ரானுக்கு, அப்படின்னா இங்க 2ம் 3ம் சேர்ந்து என்ன வரும் 5ன்னு வரும். அப்படின்னா மாஸ் நம்பர் எக்ஸுக்கு என்ன வரணும், மாஸ் நம்பர் சாரி அட்டாமிக் நம்பர் என்ன வரணும் 5 வரணும். கரெக்டுங்களா. இங்க 2 3 இது 5 வரணும். சரி, மாஸ் நம்பர் என்ன வரணும், இங்க 4 இங்க 7 எவ்வளவுப்பா 13, சாரி 4 7 11 தானே, இங்க ஆல்ரெடி 1 இருக்கு இல்லையா, அப்படின்னா இந்த A எவ்வளவு வந்திருக்கும்னா 10 வந்திருக்கும். கரெக்டுங்களா. இங்க மாஸ் நம்பர் வந்து ரைட் சைடுல 4 + 7 11, இந்த பக்கம் 11 வரணும்னா இது 1 இருக்குனால அப்ப இங்க 10 இருந்திருக்கும். அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் வந்து இங்க 2 + 3 5, இங்க 0 இருக்குனால இங்க அட்டாமிக் நம்பர் 5 வந்திருக்கும். அப்படின்னா இந்த எக்ஸ் என்ற நியூக்ளியஸ் என்ன இருக்கணும், அட்டாமிக் நம்பர் 5, மாஸ் நம்பர் 10 வந்திருக்கும். அப்படின்ற எலிமெண்ட் எது பாருங்க, அட்டாமிக் நம்பர் 5, மாஸ் நம்பர் 10 வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. half life of a radioactive element is 12.5 hours and its quantity is 256 gram. After how much time its quantity will be 1 gram அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குவான்டிட்டி என்ன, அந்த ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்னு எடுத்துக்கணும், அந்த டாட்டர் நியூக்ளியஸ் எடுத்துக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், n/n0 is equal to 2 power n தெரியும் இல்லையா. நம்ம ஸ்மால் என்னன்றது நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப், இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் எடுத்துக்கணும்னா இது இங்க வந்து n, இது வந்து 1/2 power n போடுங்க, n/n0 போட்டா. இல்லைன்னா n0/n போட்டீங்கன்னா அப்போ 2 power n எடுத்துக்கலாம். இப்போ n0 equal to இனிஷியல் மாஸ்ன்னு போடுங்க, n-ன்றது ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் லெஃப்ட், அன்டிகேட் நியூக்ளியஸ் மாஸ் லெஃப்ட் ஆஃப்டர் டைம் போட்டு இங்க 2 power n போட்டுங்க. அப்ப இனிஷியலா மாஸ் எவ்வளவு இருக்கு 256, அப்போ m0 வந்து 256 ன்னு போட்டுங்க. ஃபைனலா எவ்வளவு மாஸ் இருக்கு 1 கிராம் இருக்கு, அப்போ 1 ன்னு போட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2 power n ன்னு போடலாம். இந்த 256 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 power 8 ன்னு எழுத முடியுமா, 256 2 power 8 ன்னு எழுதலாமா. அப்போ 2 power 8 ஈக்குவல் டு 2 power n, அப்போ 200 பேஸ் ஈக்குவல் தானப்பா, அப்போ பவர் ஈக்குவல் வந்துரும். அப்போ n இஸ் ஈக்குவல் எவ்வளவு 8. ஆஃப்டர் 8 ஆஃப் லைஃப் வந்து 256 வந்து 1 கிராம் வருது. இங்க ஒரு ஆஃப் லைஃப் எவ்வளவு சொன்னாங்க 12.5 தானே சொன்னாங்க. அப்ப டைம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸ் இன்டு ஆஃப் லைஃப், நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப் வந்து 8 இன்டு ஆஃப் லைஃப் வந்து 12.5. ஸோ 8 × 12.5 எப்படி வரும் உங்களுக்கு
100ன்னு வரும். ஓகேங்களா, 100 ஹவர்ஸ்னு வந்துருது. ஸோ 65th கொஸ்டினுக்கு நமக்கு 100ன்னு வருது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலைன்னா நீங்க 256ல இருந்து பாதி ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் லைஃப், அது 128, அதுல இருந்து பாதி ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் லைஃப், அது 64, சரிங்களா, 64 இங்க வந்திருக்கு, இது ஒரு ஆஃப் லைஃப். இந்த மாதிரி எழுதிட்டே வந்துருக்கணும். 32க்கு ஒரு ஆஃப் லைஃப், அடுத்து 16, அடுத்து 4, அடுத்து 2, அடுத்து 1 இப்படின்னு எழுதியிருக்கும். அப்படி எழுதும் போது இங்க 1 2 3 4 5 6, இங்க எங்க இருந்து வருது 256ல இருந்து 181, அடுத்து 180ல இருந்து 64, 64ல இருந்து 32, 32ல இருந்து 16, 16ல இருந்து ஒரு 8ன்னு வந்துருக்கும். 8ல இருந்து 4 வந்திருக்கும். சரிங்களா, எப்படி வந்திருக்கும். அப்படி இப்படி பார்த்தோம்னா 8 ஆஃப் லைஃப்ஸ் வந்திருக்கு. இப்படி எழுதி பார்க்கணும். இல்லைன்னா இது ஈஸியஸ்ட் மெத்தட், n0 by n equal to 2 power n. அப்போ மாஸ், இனிஷியல் மாஸ் பை ஃபைனல் மாஸ் இஸ் equal to 2 power n. இந்த ஃபார்முலா எடுத்துட்டா ஈஸியா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். அடுத்த क्वेश्चन பேர்லாம் பாருங்க. For the given reaction, the particle x is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து particle x என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்க பீட்டா பிளஸ் டிகேன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்படின்னு எடுத்தோம்னா அப்ப பீட்டா பிளஸ் டிகேக்கு அட்டாமிக் நம்பர் என்ன வரும் சொல்லுங்க, +1, மாஸ் நம்பர் 0 வந்து. கரெக்ட்டுங்களா. அப்ப இனிஷியலா C6 இங்க 11 இருக்கு, gives B5 11 இருக்கு, பிளஸ் பீட்டா இங்க +1, இங்க 0 எழுதிட்டோம், பிளஸ் இங்க x இருக்கு. கரெக்ட்டுங்களா. சரி, இது +1 எடுத்துக்கணும். பீட்டா அதாவது பீட்டா பிளஸ்ன்றது பாசிட்ரான் எடுத்துக்கணும்ப்பா. ஓகேங்களா. சரி, அப்படி எடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அப்ப வந்து என்ன வருதுன்னா இங்க இங்க அட்டாமிக் நம்பர் பாருங்க பேலன்ஸ் ஆயிருச்சு. அப்ப 6 வந்துருச்சு. மாஸ் நம்பர் பாருங்க, மாஸ் நம்பரும் பேலன்ஸ் ஆயிருச்சு. அப்படின்னா நியூட்ரான் வரக்கூடாது, புரோட்டானும் வரக்கூடாது, ஆப்ஷன் ஏவும் வரக்கூடாது, ஆப்ஷன் டியும் வரக்கூடாது. ஆன்டி நியூட்ரினோ இல்லைன்னா நியூட்ரினோ வரலாம். சரிங்களா. அப்படின்னா இங்க ஒரு பாசிட்ரான் வந்திருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம், இங்க என்ன அர்த்தம், என்ன பண்ணலாம், புரோட்டான் வந்து கன்வெர்டட் இன்டு நியூட்ரான் பிளஸ் பாசிட்ரான் அப்படின்னு எழுதலாமா. புரோட்டான் வந்து கன்வெர்டட் இன்டு நியூட்ரான் பிளஸ் பாசிட்ரான் எழுதலாம். அப்போ அப்படிதானே வந்திருக்கு. ஏன்னா இங்க புரோட்டான் நம்பர் ஒன்னு குறைஞ்சிருக்கு, இங்க 6ல இருந்து 5. அப்படின்னா ஒரு புரோட்டான் தான் நியூட்ரானா மாறிக்கணும். அப்போ புரோட்டான் வந்து எமிட்டட் as நியூட்ரான் பிளஸ் பாசிட்ரான். நம்ம வந்து இந்த ஸ்பின் கன்சர்வேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த நியூட்ரான் பிளஸ் பாசிட்ரான் மட்டும் வந்தா ஸ்பின் கன்சர்வ் ஆகாதுன்னு ஒரு பார்ட்டிகல் அடிஷனல் எழுதிருந்தோம், அது நியூட்ரினோ அப்படின்னு எழுதியிருந்தோம். அப்படின்னா புரோட்டான் வந்து நியூட்ரான் பிளஸ் பாசிட்ரான் ஆயிட்டு நியூட்ரினோ, அப்படின்னா இங்க வந்து இது நியூட்ரினோவா இருந்திருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே நியூட்ரான் வந்து புரோட்டானா பிரேக் ஆகும், புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான் பிளஸ் ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னு போட்டுருக்கு. ஓகேங்களா. சோ அந்த ஈக்குவேஷன் தகுந்த மாதிரி நியூட்ரினோவா ஆன்டி நியூட்ரினோ அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கப்பா. அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்கப்பா. தி ரிலேஷன் பிட்வீன் lambda and t of, where t of என்றது ஆஃப் லைஃப், lambda என்றது டிஸ்இன்டகிரேட்டிவ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. அப்ப இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர், இது டைரக்ட் ஃபார்முலா, டெக்ஸ்ட் புக்ல அப்படியே ஃபார்முலா இருக்கிறது. அப்ப t of equal to என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், ln 2 divided by lambda. கரெக்ட்டுங்களா. அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. ln base e, இங்க ln base e, ln போட்டவே log base e தான் அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்பா பார்ட்டிகல்ஸ் என்ன அர்த்தம், அது அதாவது ஆல்பா பார்ட்டிகல்ன்றது ஈலியம் நியூக்ளியஸ் தானே, அதாவது ஈலியம் நியூக்ளியஸ். அப்போ ஈலியம் ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா கிடைக்கிறதா நமக்கு ஆல்பா பார்ட்டிகல். அப்படின்னா எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா அது அயனைஸ்டு தானே, அப்ப அயனைஸ்டு ஈலியம் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஆல்பா பார்ட்டிகல்ன்றது அயனைஸ்டு ஈலியம் ஆட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஆஃப்டர் 1 ஆல்பா அண்ட் 2 பீட்டா எமிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்பா டிகே நடந்துச்சுன்னா அட்டாமிக் நம்பர், அதாவது அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை 2 அப்படின்னு தெரியும், மாஸ் நம்பர் டிக்ரீஸ் பை 4ன்னு தெரியும் உங்களுக்கு. அதே பீட்டா எமிஷன், ஜெனரலா பீட்டா எமிஷன் சொல்லிட்டாங்க, பீட்டா மைனஸா பீட்டா பிளஸ் சொல்லலைன்னா ஒரு பீட்டா எமிஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் பை 1, மாஸ் நம்பர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. அப்போ ஒரு ஆல்பா டிகே நடந்திருக்குன்னா அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை 2, 2 பீட்டா எமிஷன் நடந்திருக்குன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் பை 2. அப்போ வந்து என்ன இருக்கு, டோட்டலா அட்டாமிக் நம்பர் அப்படியே ஜெட்னு வந்துருச்சு. அப்ப அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகல. சரி, மாஸ் நம்பர் பார்த்தோம்னா ஒரு ஆல்பா டிகே நடந்துச்சுன்னா, ஒரு ஆல்பா டிகே நடந்தா என்ன ஆயிரும் சொல்லி, ஒரு ஆல்பா டிகே நடந்துச்சுன்னா மாஸ் நம்பர் டிக்ரீஸ் பை 4. அடுத்து பீட்டா டிகே நடந்துச்சுன்னா மாஸ் நம்பர் மாறாது, மாஸ் நம்பர் மாறாது, அதனால A-4. அப்படின்னா மாஸ் நம்பர் டிக்ரீஸ் பை என்ன வந்துருது சொல்லுங்க, 4ன்னு எடுத்துக்கலாமா. அப்படின்னா 69க்கு என்ன ஆன்சர் வரும், மாஸ் நம்பர் ரெடியூஸ்டு பை 4ன்றது ஆன்சர் கரெக்ட். அடுத்து அட்டாமிக் நம்பர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு, அதுவும் கரெக்ட். அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு பி அண்ட் டி ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா இருக்கு போல இருக்கு. ரெண்டுத்துல எது எழுதிருந்தாலும் மார்க் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா சிங்கிள் ஆப்ஷன் கரெக்ட் டைப் क्वेश्चन தானே கேட்பாங்க நீட்ல. சரிப்பா, அடுத்த क्वेश्चन பாருங்க. கம்ப்ளீட் தி ஈக்குவேஷன் ஃபார் தி ஃபாலோயிங் ஃபிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுரேனியம் 235 நம்ம நியூட்ரானோட பம்பார்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த மாதிரி எலிமெண்ட் கிடைச்சிருக்குங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா
இங்க வந்து நியூட்ரானும் ரிலீஸ் ஆயிரும். ஜென்ரலா எத்தனை நியூட்ரான் ரிலீஸ் ஆகும்னா 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். கரெக்டுங்களா? சரிப்பா. அப்ப 3 நியூட்ரான் இருக்கிற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் 4 வராதுன்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்து இங்க வந்து நம்ம வேற எந்த எலிமெண்ட் வந்திருக்குன்னா இந்த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் கன்சர்வேஷன்ல பார்க்கணும். இங்க வந்து ஒரு 3 நியூட்ரான் அப்படின்றது எடுத்துக்கங்க. அப்படின்னா இங்க 38 இருக்கா? அப்போ இங்க இனிஷியல் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு இருக்கு? 92. அப்ப 92 மைனஸ் 38 போட்டீங்கன்னா என்னப்பா வருது? அதாவது 92ல 38 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 54ன்னு வருதா? அப்படின்னா என்ன இருக்கணும்னு சொல்லுங்க. அட்டாமிக் நம்பர் வந்து 54ன்னு வந்திருக்கும். அப்படின்னா ஆப்ஷன் ஏ வராது, எடுத்துக்கலாம். அடுத்து மாஸ் நம்பர் பார்க்கலாம். மாஸ் நம்பர் என்ன வரலாம்னா ஆல்ரெடி இங்க 3 நியூட்ரான், ஒரு நியூட்ரான் மாஸ் நம்பர் 1. அப்ப இங்க 3 இருக்கு, இங்க 90 இருக்கு. அப்ப 93. இங்க எவ்வளவு இருக்கு? 235. இது ஒரு 1, 236. அப்ப இனிஷியலா 236 இருக்கு. இனிஷியலா 236 இருக்கு. ஃபைனலா இங்க 90 ஒரு 3n நியூட்ரான் 3 நியூட்ரான் வந்ததுனால அது ஒரு 3 ஆட் பண்ணு. அது என்ன பண்ணலாம்? இங்க செப்பரேட் பண்ணும். இனிஷியலா 236 இருக்கு. ஃபைனலா வந்து 93 கழிக்கணும். 236ல 93 கழிக்கும்பா. 236ல 93 கழிச்சா எவ்வளவு வரும்? 143 வருமா? அப்படின்னா மாஸ் நம்பர் 143 இருக்கணும், அட்டாமிக் நம்பர் 54 இருக்கணும். அந்த மாதிரி எலிமெண்ட் அடுத்து 3 நியூட்ரான் ரிலீஸ் ஆயிருக்கும். சோ அப்படி வரும்போது ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Half lives of two radioactive substances A and B are respectively 20 minutes and 40 minutes. Initially, the sample of A and B have equal number of nuclei. After 80 minutes, the ratio of the remaining numbers of A and B nuclei is ratio அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஏக்கு வந்து ஆஃப் லைஃப் எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 20ன்னு சொல்லியிருக்காங்க. பிக்கு வந்து 40ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஃப்டர் 80 மினிட்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 80 மினிட்ஸ் எடுத்தோம்னா நியூக்ளியஸ் ஏ இருக்கு இல்லையா? ஏக்கு வந்து எத்தனை ஆஃப் லைஃப் பார்த்தோம்னா n இஸ் ஈக்குவல் டு டி பை கேபிட்டல் டின்னு போடணும். டி வந்து 20 மினிட்ஸ் தெரியும், கேபிட்டல் டி 8ன்றதுனால என்ன வருது? n ஈக்குவல் டு 4ன்னு தெரியுது. ஓகேங்களா? அப்படின்னா ஏ நியூக்ளியஸ் எவ்வளவு இருக்குன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்? நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் அன்டிகேடு லெஃப்ட் வந்து ஈக்குவல் டு n நாட் பை 2 பவர் n தெரியும். அப்ப n நாட் பை 2 பவர் n போட்டீங்கன்னா 2 பவர் 4. அப்ப Na இஸ் ஈக்குவல் டு n நாட் பை 2 பவர் 16 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பி நியூக்ளியஸ் பிக்கு போனோம்னா அதுக்கு ஆஃப் லைஃப் வந்து 40. அப்போ நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா டி பை டி அப்படின்னு போட்டீங்கன்னா அப்போ நம்பர் ஆஃப் டி வந்து என்னது? 80 மினிட்ஸ். நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப் சாரி ஆஃப் லைஃப் வந்து 40 கொடுத்துட்டாங்க. அப்போ இது 2ன்னு வந்துருது. அப்போ என்பி நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ஆஃப் பி வந்து எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா n நாட் டிவைட் பை 2 பவர் n போடணும். 2 பவர் n 2 பவர் 2. அப்போ n நாட் பை 4ன்னு வந்துருச்சு. கரெக்டுங்களா? n நாட் பை 4. இங்க வந்து 2 பவர் இங்க 2 பவர் 16 தானே? அப்படிப்பட்ட n நாட் பை 16 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது ரிமைனிங் நியூக்ளியஸ் அது ஏக்கும் பிக்கும் ஒரு ரேஷியோ கேட்கறாங்க. அப்படின்னா இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 ஒரு ரேஷியோ எடுப்பா. அப்படி ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க. அப்போ NA பை NB போடணும். அப்ப NA பை NB போட்டீங்கன்னா NA எவ்வளவு இருக்கு? n நாட் பை 16 வந்திருக்கு. NB எவ்வளவு வந்திருக்கு? n நாட் பை 4 வந்திருக்கு. n நாட் கேன்சல் பண்ணிருக்கேன். 16 இந்த 4 கேன்சல் பண்ணா இங்க 4 இருக்கு. So that 1 by 4 வந்திருக்கா? So அப்போ 1:4 ரேஷியோல இருக்குப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The most penetrating radiation out of the following are dash அப்படின்னு இருக்காங்க. அப்போ மோஸ்ட் பெனட்ரேஷன் எதுக்கு இருக்குன்னா எனர்ஜி அதிகமா இருக்குன்னா அடுத்து சைஸ் கம்மியா இருக்கும். அப்படிதானப்பா? அப்போ வந்து இங்க எக்ஸ்ரேக்கும் காமா ரேக்கும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து காமா ரேக்கு தான் அதிகம். ஏன்னா வேவ் லென்த் ஆஃப் காமா ரே லெஸ் தென் வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே தெரியும். அடுத்து பீட்டா ரேன்றது எலக்ட்ரான், ஆல்பா ரேன்றது ஹீலியம் நியூக்ளியஸ். அப்ப ஹீலியம் நியூக்ளியஸ் இந்த பீட்டா பார்ட்டிகல் காமா ரே விட சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கிறதுனால பெனட்ரேஷன் பவர் வந்து என்ன பண்றோம்? காமா ரேக்கு தான் அதிகம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கப்பா. What is the respective number of alpha and beta particles emitted in the following radioactive decay? இப்போ இந்த ரேடியோஆக்டிவ் டிகே கொடுத்திருக்காங்க. இதுல ஆல்பா எத்தனை ஆல்பா பார்ட்டிகல் எமிட் ஆயிருக்கு, எத்தனை பீட்டா பார்ட்டிகல் எமிட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல்பா டிகே நடந்தா மாஸ் நம்பர் மட்டும் தான் மாறும். சாரி, ஆல்பா டிகே நடந்துச்சுன்னா மாஸ் நம்பர் மாறும், அட்டாமிக் நம்பர் மாறும். பீட்டா டிகே நடந்துச்சுன்னா அட்டாமிக் நம்பர் மட்டும் மாறும், மாஸ் நம்பர் மாறாது. அப்படின்னா மாஸ் நம்பர் வந்து எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க. இங்க 200, இது 168. அப்ப 200ல இருந்து 168 கழிச்சா 32 போட்டுக்கலாமா? அப்ப மாஸ் நம்பர் 32 குறைஞ்சிருக்கு. மாஸ் நம்பர் குறையிறதுக்கு காரணம் வந்து ஆல்பா டிகே தான். அப்போ ஒவ்வொரு ஆல்பா டிகேவும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு எத்தனை மாஸ் நம்பர் குறையும்னா 4 மாஸ் நம்பர் குறையும். அப்படின்னா எத்தனை ஆல்பா டிகே வந்திருக்குன்னா 32 டிவைட் பை 4ன்னு போட்டுங்க.
ஏன்னா ஈச் ஆல்பா டிகேக்கு 4 மாஸ் நம்பர் குறையும். அப்படின்னா மொத்தமா மாஸ் நம்பர் குறைஞ்சு 32. அப்ப 32/4 பட 8. அப்படின்னா எத்தனை ஆல்பா டிகே நடந்திருக்கு? 8 ஆல்பா டிகே நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆல்பா டிகேக்கும் 2 அட்டாமிக் நம்பர் குறையணும். அப்ப 8 ஆல்பா டிகே வந்திருக்குன்னா அப்போ அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஃபார் ஈச் ஆல்பா டிகே 2 அட்டாமிக் நம்பர் ஷுட் பி டிக்ரீஸ்டு. அப்படின்னா எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா -2 × 8ன்னு போட்டுக்கோங்க. அப்ப என்ன வந்திருக்கு? 2 Z-16 வந்திருக்கும். சரிங்களா? 16 குறைஞ்சிருக்கணும். ஆனா இங்க பாருங்க அட்டாமிக் நம்பர் எவ்வளவு இருக்கு? இனிஷியலா 90 இருக்கு, இங்க 80 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப அட்டாமிக் நம்பர் நியூவா இன்க்ரீஸ்டு அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? சேஞ்ச் இன் அட்டாமிக் நம்பர் 90 - 80. 90 - 80 10. அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 10 தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா 16 டிக்ரீஸ் ஆயிருக்கணும் இல்லையா? அப்போ வந்து என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? ரிசல்ட்டிங்கா 6 டிகே 6, அதாவது ஆல்பா டிகேக்கு அடுத்து பீட்டா டிகே எத்தனை நடந்திருக்கணும்? 6 பீட்டா டிகே நடந்திருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பீட்டா டிகேக்கும் ஒரு அட்டாமிக் நம்பர் கூடியிருக்கும். அப்ப வந்து இனிஷியலா ஜெட் இருக்கு அட்டாமிக் நம்பர். ஆல்பா டிகேஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் Z-16 வந்துருச்சு. அடுத்து வந்து ஆல்பா டிகே நடந்ததுக்கு அப்புறம் இது பீட்டா டிகே நடந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா 10 தானே குறைஞ்சிருக்கு. அப்ப Z-10 வந்திருக்குன்னா அப்ப இங்க இருந்து வரும்போது 6 கூடி இருக்கணும் இல்லையா? அப்படின்னா 6 பீட்டா டிகே நடந்திருக்கும். ஒவ்வொரு பீட்டா டிகேக்கும் ஒரு அட்டாமிக் நம்பர் கூடி இருக்கும். அதனால வந்து அட்டாமிக் அது ஆல்பா எமிஷன் வந்து 8 ஆல்பா எமிட்டடு, பீட்டா வந்து எமிட்டட் வந்து 6 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இங்க பீட்டா பார்ட்டிகல் ஜெனரலா சொல்லிட்டா பீட்டா மைனஸ் எலக்ட்ரான் எமிட் பண்ணியிருக்குன்னா நம்ம ஆன்சர்ல கொஸ்டின் எடுத்துக்கணும்ப்பா. சரிங்களா? பீட்டா பிளஸ் டிகேன்னு கொடுத்தோம்னா அப்ப அட்டாமிக் நம்பர் என்ன ஆயிருக்கும்? டிகிரீஸ் பை 1ன்னு வந்துருக்கும். ஸோ அதனால கரெக்டா பாத்தீங்கன்னா ஜெனரலா பீட்டா டிகேன்னு சொல்லிட்டா நம்ம என்ன சொல்லிடணும்? எலக்ட்ரான் எமிட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. The binding energies per nucleon for a deuteron and an alpha particle are x1 and x2 respectively. The energy Q released in the reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ வந்து எப்படின்னா எப்படி எந்த ஆன்சர் எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ 74 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இனிஷியலா இந்த 2x1 இங்க 2x1 இருக்கு. அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் ஆஃப் ஈச், அதாவது இந்த x1 கொடுத்துருக்காங்க பர் நியூக்ளியனுக்கு. அப்படின்னா இனிஷியலா பைண்டிங் எனர்ஜி எவ்வளவு இருந்திருக்கும்? பிஃபோர் ரியாக்ஷன் வந்து 4 பார்ட்டிகல் இருந்தா 4 × x1 எடுத்துங்க. ஆஃப்டர் ரியாக்ஷன் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? ஈடிஎம்க்கு வந்து எவ்வளவு வருது? 4 × x2 வந்துருக்கு. கரெக்டுங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி போகணும். அப்போ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி போட்டீங்கன்னா அதுதான் பைண்டிங் எனர்ஜி ரிலீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 4 காமன் எடுத்துட்டீங்கன்னா x2 - x1 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ எந்த ஆன்சர் வருது? அப்போ வந்து ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The count rate of a Geiger-Müller counter for the radiation of a radioactive material of half-life of 30 minutes decreased to 5 seconds. After 2 hours, the initial count rate was அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா கைகர் முல்லர்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டிவைஸ். அதை வச்சு நம்ம ஆக்டிவிட்டி கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஆஃப் லைஃப் ஆஃப் தி கிவன் சப்ஸ்டன்ஸ் 30 மினிட் கொடுத்துருக்காங்க. இனிஷியலா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிக்ரீசஸ் டு 5 செகண்ட் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் ஆக்டிவிட்டி வந்து எவ்வளவு? 5 per second சொல்லிட்டாங்க. இப்போ கேக்குறது இனிஷியல் ஆக்டிவிட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப இனிஷியல் ஆக்டிவிட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்படின்னா 2 ஹவர்ஸ் முன்னாடி. கரெக்ட்டுங்களா? இப்போ டைம் வந்து 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்க்கு என்ன ஃபார்முலா? டைம் டிவைட் பை ஆஃப் லைஃப். டைம் எவ்வளவு? 2 ஹவர்ஸ். 2 ஹவர்ஸ் வந்து நம்ம மினிட்ல மாத்தோம்னா என்ன பண்ணலாம்? இன்டு இந்த 2 ஹவர்ஸ் தானே இருக்கு. இல்லைன்னா இந்த மினிட் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஹவர்ல பாத்துக்கலாம். 2 ஹவர்ஸ் போட்டுக்கோங்க. டிவைட் பை மினிட்டை வந்து 30 மினிட் இருக்கு. 30 மினிட்ன்றது 1/2 ஹவர் அப்படின்னு போட்டுங்க. ஆஃப் லைஃப் வந்து 30 மினிட். இந்த 2 மேல போயிடுச்சுன்னா n வந்து 4 ஆஃப் லைஃப்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? இனிஷியல் ஆக்டிவிட்டி பை ஃபைனல் ஆக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n தெரியும் இல்லையா? அப்ப இனிஷியல் ஆக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆக்டிவிட்டி இன்டு 2 பவர் 4னு போட்டுங்க. அப்போ ஃபைனல் ஆக்டிவிட்டி 5 தானே இருக்கு. 5 × 2 பவர் 4. 2 பவர் 4 எவ்வளவு? 16. 5 × 16 என்ன வரும்? 5 × 16 வந்து 18 வருது. அப்படின்னு ஆன்சர் வந்து என்ன வருது? 80 per second அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 80 per second எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The mass of alpha particle is அப்படின்னு கேட்டிருக்காங்க. Less than the sum of the masses of the 2 protons and 2 neutrons. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும். ஜெனரலா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகணும்னா பைண்டிங் எனர்ஜி தேவைப்படும். பைண்டிங் எனர்ஜி எப்படி கிடைக்கும்? அதனுடைய மாஸ் வந்து கொஞ்சம் கன்வெர்டட் இன்டு பைண்டிங் எனர்ஜியா மாறிடும். அப்ப 2 புரோட்டானோட மாஸ் பிளஸ் 2 நியூட்ரானோட மாஸ் தனித்தனியா எடுத்து
கம்பைன் பண்ணும்போது நியூக்ளியஸ் கிடைக்கும் இல்லையா, நியூக்ளியஸோட மாஸ் ஆஃப் தி ஹீலியம் நியூக்ளியஸ், இதுதான் ஆல்பா பார்ட்டிகல். சரிங்களா? அப்போ இந்த சம் ஆஃப் மாசஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்துருக்கும். ஏன்னா இந்த மாஸ் டிஃபெக்ட் இன்டு சி ஸ்கொயர் தான் பைண்டிங் எனர்ஜியா மாறி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன வந்திருக்கும் சொல்லுங்க? ஆன்சர் வந்து less than the sum of masses of 2 protons and 2 neutrons அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கும்? இந்த சம் ஆஃப் மாசஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை விட கம்மியா இருக்கும் அப்படின்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். ஏன் அப்படி வருதுன்னா கொஞ்சம் அந்த மாஸ் டிஃபெக்ட் தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஆன்சர்ல எடுத்துக்கலாம்.